Hi viewers, welcome to my channel SM Egitalk. This is Dr. S. Mallikarjunan. Previous video projection of solids part 1ல நாம solids introduction and first two positions பத்தி டீடைலா பார்த்தோம். இந்த part 2 வீடியோல solid உடைய third position problems யூஸ் செஞ்சு explain செய்றேன். தயவு செஞ்சு part 1 வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த part 2 வீடியோவுக்கு வாங்க. அப்பதான் உங்களுக்கு நான் சொல்றது தெளிவா புரியும். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இப்ப இந்த தேர்ட் பொசிஷன், அதாவது axis is inclined to one plane and parallel to the other, இத கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். சாலிட் இந்த பொசிஷன்ல இருப்பது போல ப்ராப்ளம் வந்தா ப்ரொஜெக்ஷன்ஸ ரெண்டு ஸ்டேஜஸா பிரிச்சு வரையணும். ஸ்டேஜ் 1ல சாலிட் உடைய சிம்பிள் பொசிஷனை வரையணும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பொசிஷன்ஸ் ஆஃப் தி சாலிட்ஸ் தான் நாம சிம்பிள் பொசிஷன்னு சொல்றோம். அதாவது ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஆன ஆக்சிஸ் இஸ் parallel to the both planes, second position ஆன axis is perpendicular to one plane and parallel to the other தான் simple positions. இதுல first position ஆன axis is parallel to both the planes is a rare and a complicated condition. 90% இத கேட்க வாய்ப்பே இல்லை. அதனால மோஸ்ட்லி எல்லா ப்ராப்ளத்துக்கும் நாம செகண்ட் பொசிஷன் ஆன axis is perpendicular to one plane and parallel to the other தான் சிம்பிள் பொசிஷனா பயன்படுத்துவோம். இந்த பொசிஷனுக்கும் ரெண்டு சப் பொசிஷன்ஸ் இருக்கு. அவை axis is perpendicular to HP and parallel to VP. Second one, axis is perpendicular to VP and parallel to HP. Stage 1ல front view and top view வரைஞ்சு முடிச்சதும் stage 2க்கு போகணும். இதுல கொடுக்கப்பட்ட சாலிட क्वेश्चनல சொல்லி இருக்கிற ஒரு ரெஃபரன்ஸ் பிளேனுக்கு கொடுக்கப்பட்ட ஆங்கிளுக்கு திருப்பணும். That is, axis is inclined to one plane and parallel to the other. இந்த third பொசிஷனுக்கும் ரெண்டு சப் பொசிஷன்ஸ் இருக்கு. அவை axis is inclined to HP and parallel to VP. Second one, axis is inclined to VP and parallel to HP. இந்த கான்செப்ட டைரக்டா ஒரு ப்ராப்ளம் வழியா எக்ஸ்பிளைன் செய்யறேன். A pentagonal prism of base side 25 mm and height 55 mm is resting on HP with one of its base corners such that the axis is inclined at 50 degree to HP and parallel to VP. Draw the projections of the prism. Pentagonal prismத்துடைய projections வரைய முதல்ல அதனுடைய பொசிஷன் என்னன்னு கவனிக்கணும். क्वेश्चनல அதனுடைய பொசிஷன் axis is inclined to HP and parallel to VP னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு பென்டாகனல் பிரிசம் HP க்கு 50 டிகிரி ஆங்கிள்ல HP மேல அதனுடைய ஒரு பேஸ் கார்னர் இருக்கிற மாதிரி வைக்கப்பட்டிருக்கு. இந்த பொசிஷன்ல ப்ரொஜெக்ஷன்ஸ ரெண்டு ஸ்டேஜஸா பிரிச்சு வரையணும். நமக்கு தேவையான ப்ரொஜெக்ஷன்ஸ் ஸ்டேஜ் 2ல தான் கிடைக்கும். ஸ்டேஜ் 1ல ட்ரூ ஷேப் எந்த வியூல வருதோ அந்த வியூவை தான் முதல்ல வரையணும். அதற்கு ட்ரூ ஷேப் எந்த வியூல வருதுன்னு தெரிஞ்சுக்க இந்த டேபிளை ரெஃபர் பண்ணுங்க. இதுல சிம்பிள் பொசிஷனும் ட்ரூ ஷேப் பொசிஷனும் கொடுத்திருக்கிற சாலிட் ஆப்ஜெக்ட் VP க்கு இன்க்ளைண்டா இருந்தா எப்படி இருக்கும், HP க்கு இன்க்ளைண்டா இருந்தா எப்படி இருக்கும்னு கொடுத்திருக்கேன். கொஸ்டின்ல பென்டாகனல் பிரிசத்துடைய பொசிஷன் இன்க்ளைன் டு HP னு கொடுத்திருக்காங்க. அப்ப சிம்பிள் பொசிஷன் parallel to HP னு எடுத்துக்கணும். அதுபோல டாப் வியூ தான் ட்ரூ ஷேப்பை காட்டுது. சோ டாப் வியூவை ஃபர்ஸ்ட் வரைஞ்சிட்டு அடுத்தது ஃப்ரண்ட் வியூவை வரையணும். இப்ப நமக்கு டாப் வியூல ட்ரூ ஷேப்பை, அதாவது ஒரு பென்டகனை வரையணும்னு தெரியும். ஆனா அதை எந்த நிலையில வரையணும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் பென்டகனை பல நிலைகள்ல வரைஞ்சிருக்கேன். அத ஒவ்வொன்னா பார்ப்போம். இந்த பென்டகனோட பாட்டம் எட்ஜ் XY லைனுக்கு பேரலலா இருக்கு. இந்த பென்டகனுடைய டாப் எட்ஜ் XY லைனுக்கு பேரலலா இருக்கிற மாதிரி வரையப்பட்டிருக்கு. இந்த பென்டகனுடைய ரைட் எட்ஜ் XY லைனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கிற மாதிரி வரையப்பட்டிருக்கு. இந்த பென்டகனுடைய லெஃப்ட் எட்ஜ் XY லைனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கிற மாதிரி வரையப்பட்டிருக்கு. கடைசியா
இந்த பென்டகனுடைய எந்த ஒரு எட்ஜும் XY லைனுக்கு பேரலாவோ அல்லது பர்பெண்டிகுலராவோ இல்ல. எல்லா எட்ஜஸுமே XY லைனுக்கு ஏதாவது ஒரு கோணத்துல, அதாவது இன்க்ளைண்டா இருக்கு. இந்த 5 நிலைகளில் ஏதாவது ஒரு நிலையில தான் நீங்க பென்டகனை வரைய முடியும். எது சரியான நிலையா இருக்கும்? Let us see. Questionல pentagonal prism is resting on HP with one of its base corners னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு கார்னர் HP ல இருக்கணும். ஸ்டேஜ் 2ல பிரிசத்தை இன்க்ளைண்டா திருப்ப போறோம். அத கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல திருப்பினா இங்க ட்ரூ ஷேப்போட ரைட் மோஸ்ட்ல கார்னர் இருக்கணும். அதையே ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல திருப்பினா இங்க ட்ரூ ஷேப்புடைய லெஃப்ட் மோஸ்ட்ல கார்னர் இருக்கணும். எந்த டைரக்ஷன்ல திருப்புறோம்ன்றத பொறுத்து தான் பிரிசத்துடைய பேஸ் கார்னர் லெஃப்ட்ல இருக்கணுமா இல்ல ரைட்ல இருக்கணுமான்றத முடிவு செய்ய முடியும். நாம எல்லா ப்ராப்ளத்திலையும் ஒரே மாதிரி ஃபாலோ செய்யலாம். அதாவது கொடுத்திருக்கிற சாலிட எப்பவுமே கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல திருப்பலாம். அப்ப நாம ட்ரூ ஷேப் உடைய ரைட் மோஸ்ட்ல கார்னர் வர பென்டகனை தான் செலக்ட் பண்ணணும். ஆனா மூணாவது பென்டகனை தவிர மற்ற அனைத்து பென்டகன்களிலும் ரைட் மோஸ்ட்ல கார்னர் பாயிண்ட்ஸ் வருகின்றன. மூணாவது பென்டகன்ல ரைட் மோஸ்ட்ல எட்ஜ் தான் வருது. அதனால அதை எலிமினேட் பண்ணிடலாம். மீதி இருக்கும் இந்த 4 நிலைகளில எது சரியான நிலையா இருக்கும்னு கண்டுபிடிக்க பென்டகன்ல இருக்கிற ஏதாவது 2 கார்னர் பாயிண்ட்ஸை கனெக்ட் செய்யற லைன் XY லைனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கான்னு பார்க்கணும். அந்த லைன் பிளேனுடைய ஏதாவது ஒரு எட்ஜாக கூட இருக்கலாம். இப்ப இந்த பென்டகன்ல இருக்கிற எல்லா கார்னர் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ற மாதிரி நான் லைன்ஸ் வரைய போறேன். அதை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா புரியும். இதுல இருக்கிற ஒவ்வொரு லைனுமே பென்டகன்ல இருக்கிற ஏதாவது 2 கார்னர் பாயிண்ட்ஸை கனெக்ட் செஞ்சு வரையப்பட்டது. அதாவது 5 லைன்கள் பென்டகனுக்கு உள்ளேயும் 5 லைன்கள் பென்டகனோட பவுண்டரியா, அதாவது பென்டகனுடைய எட்ஜஸாவா அமைஞ்சிருக்கு. டோட்டலா இந்த 10 லைன்ல ஏதாவது ஒரு லைன் XY லைனுக்கு பர்பெண்டிகுலரா இருந்தா கூட இந்த பென்டகனை நாம செலக்ட் செய்யலாம். ஆனா இங்க எந்த ஒரு லைனும் XY லைனுக்கு பர்பெண்டிகுலரா அமையல. அதனால இந்த பென்டகனை நாம எலிமினேட் செஞ்சிடலாம். அடுத்து இந்த பென்டகன்லயும் அது போல லைன்ஸை வரைஞ்சிக்கலாம். இதுலயும் எந்த ஒரு லைனுமே XY லைனுக்கு பர்பெண்டிகுலரா அமையல. அதனால இந்த பென்டகனையும் நாம எலிமினேட் செய்யலாம். நெக்ஸ்ட் இந்த பென்டகனை கவனிச்சீங்கன்னா இதுல லெஃப்ட் மோஸ்ட் எட்ஜ், இந்த எட்ஜ் XY லைனுக்கு பர்பெண்டிகுலரா அமைஞ்சிருக்கு. அதனால இதை நாம கன்சிடர் செய்யலாம். கடைசியா இந்த பென்டகன்ல எந்த ஒரு லைன்ஸுமே XY லைனுக்கு பர்பெண்டிகுலரா அமையல. அதனால இதையும் ரிஜெக்ட் செய்யலாம். கடைசியில மிஞ்சி இருக்கிறது இந்த பென்டகன் தான். இதுதான் கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை செய்கிறது. அதனால இந்த பென்டகனை டாப் வியூவா வரைய நாம செலக்ட் செய்யலாம். பென்டகனை எப்படி வரைகிறதுன்னு நான் ஏற்கனவே ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ் வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் செஞ்சிருக்கேன். அதனால இப்ப நம்ம டைரக்டா ஸ்டேஜ் 1ல எப்படி ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ வரைகிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் லைன் XY வரைஞ்சுக்குங்க. இப்ப 25 mm பக்கத்தை கொண்ட ஒரு பென்டகனை XY லைனுக்கு கீழே வரையணும். நாம ஏற்கனவே செலக்ட் செஞ்ச பென்டகன் அதனுடைய ரைட் எட்ஜை XY லைனுக்கு பர்பெண்டிகுலரா வச்சு வரையப்பட்டு இருந்தது. அதனால முதல்ல பென்டகனுடைய ஒரு சைடை XY லைனுக்கு பர்பெண்டிகுலரா வரைஞ்சிட்டு அதற்கப்புறம் மற்ற சைட்ஸையும் வரையுங்க. இதுதான் ஸ்டேஜ் 1உடைய டாப் வியூ. இந்த டாப் வியூக்கு எப்படி நேம் கொடுக்கிறதுன்னு பார்க்கலாம். பென்டகனுடைய டாப் பேஸுக்கு ஆல்பாபெட்ஸை யூஸ் பண்ணி ABCDE னோ, பாட்டம் பேஸுக்கு நம்பர்ஸை யூஸ் பண்ணி 1 2 3 4 5 னோ ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கலாம். இப்ப இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம டாப் வியூக்கு எப்படி நேம் கொடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ டாப் வியூ வரையறதுக்கு இந்த எக்ஸ்டர்னல் ப்ரிஸத்தை மேல இருந்து பார்க்கணும். மேல இருந்து பார்க்கும்போது எல்லா ஆல்பாபெட்ஸும் விசிபிளா இருக்கும். அதே சமயம் எல்லா நம்பர்ஸும் இன்விசிபிளா இருக்கும். ஸோ ஆல்பாபெட்ஸ் எல்லாம் வெளியே வரணும், நம்பர்ஸ் எல்லாம் பிராக்கெட்டுக்கு உள்ள வரணும். இந்த மாதிரி எழுதுறோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இந்த கார்னர் எடுத்துக்கலாம். இதுல ஏன்ற பாயிண்ட் விசிபிள், அதாவது மேல இருந்து பார்க்கும்போது ஏன்ற பாயிண்ட் விசிபிள், ஆனா 1ன்ற பாயிண்ட் இன்விசிபிள். அதனால இந்த பாயிண்ட நம்ம a பிராக்கெட் 1ன்னு எழுதலாம். அடுத்தது இங்க bன்ற பாயிண்ட் விசிபிள், 2ன்ற பாயிண்ட் இன்விசிபிள். சோ இத b பிராக்கெட் 2ன்னு எழுதலாம். அதுபோல c பிராக்கெட் 3, d பிராக்கெட் 4 and e பிராக்கெட் 5. இப்படி டாப் வியூக்கு நேம் கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் வியூல ஆக்சிஸ் லைன் வரைய டாப் வியூல பென்டகனோட சென்டரை லொகேட் செய்யணும். அதற்கு பென்டகனோட ஏதாவது ஒரு சைடோட மிட் பாயிண்டையும் அதற்கு ஆப்போசிட்ல இருக்கிற கார்னரையும் கனெக்ட் செஞ்சு ஒரு லைன் வரையணும். அதே போல இன்னொரு சைடோடைய மிட் பாயிண்டையும் அதற்கு ஆப்போசிட்ல இருக்கிற கார்னரையும் கனெக்ட் செஞ்சு இன்னொரு லைன் வரையணும். இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் செய்யற பாயிண்ட் தான் பென்டகனோட சென்டர் பாயிண்ட். இதுல இருந்து ஒரு ஆக்சிஸ் லைனை மேல் நோக்கி வரைங்க. ஆக்சிஸ் லைன் எப்படி வரையணும்னா ஒரு லாங் லைன் கேப் ஷார்ட் லைன் அகைன் லாங் லைன் கேப் ஷார்ட் லைன், இந்த மாதிரி வரையப்படுற ஒரு தின் லைன் தான் ஆக்சிஸ் லைன். இப்ப இந்த பென்டகனோட 5 கார்னர் பாயிண்ட்ஸையும் மேல் நோக்கி XY லைனுக்கு மேல 55 mmக்கு ப்ரொஜெக்ட் செய்யுங்க. இங்க 55 mmன்றது பென்டகனல் பிரிசத்தோடைய ஹைட். எப்பவுமே ஒரு பிரிசத்தோடைய ஒரு வியூ ட்ரூ ஷேப்பா இருந்தா இன்னொரு வியூவோடைய பவுண்டரி ரெக்டாங்கிளா தான் இருக்கும். இங்க டாப் வியூல ட்ரூ ஷேப் இருக்கிறதால ஃப்ரண்ட் வியூவோடைய பவுண்டரியா ஒரு ரெக்டாங்கிள வரையுங்க. இந்த ரெக்டாங்கிளோடைய ஹைட் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பென்டகனல் பிரிசத்தோட ஹைட் 55 mm. தென் இந்த ரெக்டாங்கிளோட வித் டாப் வியூவோட வித் தான். இது ஆல்ரெடி ப்ரொஜெக்டர்ஸால ஃப்ரண்ட் வியூக்கு ப்ரொஜெக்ட் செய்யப்பட்டு இருக்கு. இந்த ரெண்டு டைமென்ஷன் யூஸ் செஞ்சு நீங்க இந்த ரெக்டாங்கிள ஈஸியா வரைஞ்சிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஃப்ரண்ட் வியூவோட பவுண்டரி தான். இன்னும் நாம ஃப்ரண்ட் வியூவை கம்ப்ளீட் செய்யல. இப்ப இதை விட்டு கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த ஃப்ரண்ட் வியூக்குள்ள ஒரு ஆக்சிஸ் லைன் இருக்கு. ஆக்சிஸ் லைன் இஸ் a line which is passing through the center of the object. சோ அதனால ஆக்சிஸ் லைன்ல எந்த மாற்றமும் இல்லை, இது அப்படியே வச்சுக்கலாம். ஆனா இன்னும் ஒரு லைன் இருக்கு. இந்த லைன் திக் லைனா தின் லைனா? திக் லைனா இருந்தா கண்டினியூஸ் திக் லைனா இல்ல டாட்டர் லைனா நமக்கு தெரியல. ஓகே, அதை நம்ம இப்ப கண்டுபிடிக்கலாம். இப்ப இந்த பென்டகனல் பிரிசத்தை ஃப்ரண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு ரெக்டாங்குலர் ஃபேஸுமே தெரியும். அதாவது AB21 BC32 இந்த ரெண்டு ஃபேஸுமே விசிபிள். ரிமைனிங் 3 ரெக்டாங்குலர் ஃபேஸஸ்மே நாட் விசிபிள். சோ இந்த ரெண்டு ஃபேஸுமே உங்களுக்கு விசிபிள் அப்படின்னா நடுவுல இருக்கிற B2 என்ற இந்த எட்ஜும் விசிபிள். சோ இந்த B2ன்ற எட்ஜ் தான் இந்த தின் லைன். சோ எப்பயுமே விசிபிள் லைனை கண்டினியூஸ் திக் லைனா வரையணும். சோ இந்த தின் லைனுக்கு மேல நீங்க ஒரு கண்டினியூஸ் திக் லைன் வரைஞ்சிடலாம். சரி சார், நீங்க இந்த எக்ஸ்டர்னல் பிரிசம் அதாவது ஒரு 3D மாடல் வச்சு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. பட் எங்களால இந்த 3D மாடலை இமேஜின் செய்ய முடியாது, இந்த 2D வியூவை வச்சு எக்ஸ்பிளைன் செய்யுங்க அப்படின்னு சில பேர் கேட்கறது எனக்கு புரியுது. அதனால இந்த 2D டாப் வியூவை யூஸ் செஞ்சு எப்படி இந்த லைன் விசிபிளா இல்ல இன்விசிபிளான்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் வியூ கிடைக்கணும்னா ஒரு அப்சர்வர் இங்க நின்று டாப் வியூவை இப்படி பார்க்கணும். சோ டாப் வியூ எப்படி பார்க்கறாரு பாருங்க. நம்ம பார்க்கிறது டாப் வியூ, அதனால அப்சர்வர் இங்க நின்னு ஆப்ஜெக்ட்டை பார்த்தா அப்சர்வருடைய தலையோட மேற்புறம் தான் நமக்கு தெரியும். அப்சர்வர் இங்க நின்னு ஆப்ஜெக்ட்டை பார்த்தாருன்னா அவருடைய ஐ ரேஸ் ஆர்த்தோகனலா, அதாவது பிளேனுக்கு 90 டிகிரில இப்படி பாஸ் ஆகும். இந்த ரேஸ் எங்கெல்லாம் பாஸ் ஆகுதோ அதெல்லாம் விசிபிள். இங்க பாருங்க AB21, இந்த AB21ன்ற ஃபேஸ் தான் இங்க ஒரு லைனா இருக்கு. சோ இந்த லைன் மேல ரேஸ் பாஸ் ஆயிருக்கு, அதனால இந்த ஃபேஸ் விசிபிள். பாருங்க BC32 இந்த ஃபேஸ் தான் இங்க லைனா இருக்கு. இது மேலயும் லைட் ரேஸ் ஆர் ஐ ரேஸ் பாஸ் ஆயிருக்கு. சோ இந்த ரெண்டு ஃபேஸஸுமே விசிபிள். அப்ப இந்த ரெண்டு ஃபேஸஸுமே விசிபிள்னா இந்த ஃபேஸஸ்ல இருக்கிற எட்ஜஸ் எல்லாமே விசிபிள். அதாவது A1ன்ற எட்ஜ் விசிபிள், ஆல்ரெடி அந்த எட்ஜ் கண்டினியூஸ் திக் லைனா தான் இருக்கு. தென் C3ன்ற எட்ஜ் விசிபிள், ஆல்ரெடி இதையே நம்ம கண்டினியூஸ் திக் லைனா வரைஞ்சிருக்கோம்.
ஏன்னா இந்த ரெண்டு எட்ஜுமே பவுண்டரி, so they are visible. next B2ன்ற எட்ஜும் visible. இதுதான் B2ன்ற எட்ஜ். அதனால இந்த visible எட்ஜையும் ஒரு கண்டினியூஸ் திக் லைனால வரைஞ்சிக்கங்க. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஃபைனல் ஸ்டேஜ் 1 ஃப்ரண்ட் வியூ. இன்னொரு விஷயம், இப்ப A1ன்றது ஒரு விசிபிள் எட்ஜ். இந்த A1க்கு எக்ஸாக்ட்டா பேக் சைடுல E5ன்ற இன்னொரு எட்ஜ் இருக்கு. உங்களால E5ன்ற எட்ஜை பார்க்க முடியாது. E5 edge is an invisible edge. Invisible edges எல்லாமே dotted thick lineால வரையணும். ஆனா ஃப்ரண்ட் வியூல பாக்கும்போது இந்த E5ன்ற invisible edgeம் A1ன்ற visible edgeம் ஒரே லைனா அமைஞ்சிருக்கு. அதாவது ரெண்டு லைனும் மெர்ஜ் ஆயிருக்கு. சோ எப்பயுமே ஒரு டாட்டட் லைனும் ஒரு கண்டினியூஸ் லைனும் மெர்ஜ் ஆகும்போது நமக்கு கண்டினியூஸ் லைன் தான் கிடைக்கும். சோ அதனால இந்த ஒரு லைனே E5ன்ற லைனையும் A1ன்ற லைனையும் ரெப்ரசன்ட் செய்யுது. ஆனா என்ன, A1ன்ற லைன் ஃப்ரண்ட்ல இருக்கு, அதனால அது விசிபிள். இங்க பாருங்க, உங்களுக்கு கிளியரா தெரியும் A1 விசிபிள். E5ன்றது பேக் சைடுல இருக்கு, அது இன்விசிபிள். சோ E5 ரெண்டும் பிராக்கெட்ல போகணும். அது போல B2ன்ற லைன் இங்க விசிபிள். இதுக்கு நேர் பின்னால இருக்கிற D4ன்ற லைன் இன்விசிபிள். பட் இங்க ஒரே ஒரு எட்ஜ் தான் இருக்கு, அது C3. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஃப்ரண்ட் வியூக்கு எப்படி நேம் கொடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப நீங்க ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது 1ன்ற பாயிண்ட் விசிபிள். இந்த 1க்கு நேர் பின்னால என்ன இருக்கு, 5. அதனால இந்த பாயிண்ட நீங்க 1' bracket 5' எழுதலாம். because 1 is visible, 5 is invisible. இந்த பாட்டம் லைன் இண்டிகேட் பண்றது பாட்டம் பேஸ், இந்த டாப் லைன் இண்டிகேட் பண்றது டாப் பேஸ். இந்த ரெண்டு பேஸுமே ட்ரூ ஷேப்பை ரெப்ரசன்ட் செய்யும், அதாவது பென்டகனை ரெப்ரசன்ட் செய்யும். அடுத்தது இந்த பாயிண்ட்டுக்கு வரலாம். நம்ம பாட்டம் பேஸை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே நம்பர்ஸ்ல தான் இருக்கும். ஸோ இதுல ஃப்ரண்ட்ல இருக்கிற பாயிண்ட் 2, ஸோ 2 விசிபிள். பேக்ல இருக்கிற பாயிண்ட் 4, ஸோ 4 இன்விசிபிள். இதை இங்க பார்த்தாலும் தெளிவா தெரியும். உங்களால 2 பார்க்க முடியும், ஆனா 4 பார்க்க முடியாது. அதனால யூ கேன் ரைட் 2' bracket 4' and the last point பாத்தீங்கன்னா இங்க ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு 3. சோ நீங்க 3' மார்க் பண்ணிடலாம். அடுத்தது டாப் பேஸ்க்கு வாங்க. இந்த டாப் பேஸ்ல பார்க்கும்போதும் A விசிபிள், அதுக்கு பேக் சைடுல இருக்கு E இன்விசிபிள். இங்க இருந்து பார்த்தா தெரியும் A ஃப்ரண்ட்ல இருக்கு, இது விசிபிள். பேக்ல E இருக்கு, E இன்விசிபிள். சோ யூ கேன் ரைட் A' bracket E'. அது மாதிரி B ஃப்ரண்ட்ல இருக்கு, இது விசிபிள். D பேக்ல இருக்கு, இது இன்விசிபிள். சோ யூ கேன் ரைட் B' bracket D'. கடைசியா இங்க ஒரே ஒரு பாயிண்ட் தான் C'. இப்ப ஸ்டேஜ் 2 உடைய ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ எப்படி வரையறதுன்னு பார்க்கலாம். பென்டகனுடைய ஆக்சிஸ் HP-க்கு 50 டிகிரில இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஸ்டேஜ் 1ல இருக்கிற நான் ட்ரூ ஷேப்பை, அதாவது ஃப்ரண்ட் வியூவை 50 டிகிரிக்கு திருப்பினா நமக்கு ஸ்டேஜ் 2 உடைய ஃப்ரண்ட் வியூ கிடைக்கும். சோ ஸ்டேஜ் 1ல இருக்கிற ஃப்ரண்ட் வியூவை ஸ்டேஜ் 2க்கு திருப்பணும் அப்படின்னா எந்த ஒரு டைமென்ஷன்ஸும் மாறாது எக்ஸப்ட் ஆக்சிஸ் ஆங்கிள். இதுல ஆக்சிஸ் XY லைனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும், இதுல ஆக்சிஸ் 50 டிகிரிக்கு இருக்கும். இது ஒண்ணுதான் ரெண்டுக்கு ஒரு வித்தியாசம். அதை தவிர மற்ற டைமென்ஷன்ஸ் எல்லாமே சேமா தான் இருக்கும். இப்ப இந்த ஆக்சிஸ் 50 டிகிரி டு HP இருக்கு. அப்ப எப்படி இந்த ஃப்ரண்ட் வியூ வரையறது? முதல்ல நீங்க ஒரு ஆக்சிஸ் 50 டிகிரிக்கு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ரிமைனிங் லைன்ஸ் வரையணும். ஆனா அப்படி வரையறது கொஞ்சம் சிரமமான காரியம். அதனால இத கொஞ்சம் எளிமையா சொல்றதுக்கு நான் வேற ஒரு மெத்தடை யூஸ் செஞ்சு சொல்றேன். அதாவது முதல்ல ஆக்சிஸ் லைனை வரையாம இந்த லைனை வரையலாம். ஓகே, இப்ப இந்த ஆக்சிஸ் லைனுக்கு இந்த லைன் அண்ட் இந்த லைன், இந்த 3 லைனுமே parallel லைன். சோ ஆக்சிஸ் 50 டிகிரினா இந்த 3 லைன்ஸுமே XYக்கு 50 டிகிரில தான் இருக்கும். ஆக்சிஸ் லைனை ஃபர்ஸ்ட் வரையாம 50 டிகிரிக்கு இந்த லைனை முதல்ல வரைஞ்சோம் அப்படின்னா நம்ம ஈஸியா இந்த ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சிடலாம். அதை எப்படின்னு இப்ப பார்க்கலாம். XY லைன்ல ஸ்டேஜ் 1க்கு அப்புறம் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட மார்க் செய்யுங்க. அதுதான் 3-1'. ஏன்னா இந்த ஃப்ரண்ட் வியூ ரொட்டேட் பண்ணா நமக்கு இந்த 3'ன்ற பாயிண்ட் XY டச் பண்ணும். அது செகண்ட் ஸ்டேஜ்ன்றனால இந்த 3'ன்ற பாயிண்ட் 3-1' இங்க மாறிடுது. அந்த பாயிண்ட்ல இருந்து XY லைனுக்கு 50 டிகிரில 55 mmக்கு ஒரு திக் லைன் வரைங்க. பிகாஸ் பிரிசத்தோட ஹைட் வந்து 55 mm, அதனால 55 mmக்கு நீங்க ஒரு திக் லைனை வரைஞ்சிருக்கீங்க. இந்த லைனுடைய மறுமுனைக்கு C1' நேம் கொடுங்க.
ஏன்னா இங்க 3 டேஷ் C டேஷ் இருக்கு, அது இங்க 31 டேஷ் C1 டேஷ் மாறிடுது. அடுத்தது 31 டேஷ்ல இருந்து இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலரா ஒரு லைனை வரைங்க. இந்த லைனுடைய மறுமுனைக்கு 11 டேஷ் பிராக்கெட் 51 டேஷ் நேம் கொடுங்க. அதாவது இந்த பாயிண்ட், இந்த லைனுடைய லென்த்துக்கு நீங்க இந்த லைனுடைய லென்த்தை மெஷர் பண்ணிக்கங்க. அடுத்தது C1 டேஷ்ல இருந்து இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலரா இன்னொரு லைன் வரைஞ்சிக்கங்க. இந்த லைனோட லென்த் இந்த லைனோட லென்த் சேம் தான். கடைசியா இந்த ரெண்டு எண்ட் பாயிண்ட்டையும் கனெக்ட் செஞ்சுக்கங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டேஜ் 2ல ஃப்ரண்ட் வியூவோட பவுண்டரி வரைஞ்சிட்டோம். தென் பவுண்டரிக்குள்ள இன்னொரு விசிபிள் எட்ஜ் இருக்கு. இப்போ இத வரையணும். இப்போ இத வரையறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம 2 டேஷ் 4 டேஷ் இத லொகேட் பண்ணணும். இந்த பாயிண்ட் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இங்க இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு ஒரு காம்பஸை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கோங்க. தென் இந்த காம்பஸை இந்த பாயிண்ட்ல வச்சு ஒரு ஆர்க் அடிச்சுக்கோங்க. நமக்கு 21 டேஷ் 41 டேஷ் கிடைக்கும். அங்க இருந்து ஒரு லைன் இந்த பவுண்டரி லைனுக்கு பேரலா வரைஞ்சீங்கன்னா உங்களுக்கு B1 டேஷ் பிராக்கெட் D1 டேஷ் கிடைக்கும். இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ இன் ஸ்டேஜ் 2. இப்ப ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சிட்டோம், ஆனா இன்னும் அதனுடைய ஆக்சிஸ் வரையல. சோ அத ஆக்சிஸ் வரையறதுக்கு எகைன் ஒரு காம்பஸை எடுத்து இந்த கார்னர்ல இருந்து ஆக்சிஸ் எங்க இருக்குன்னு மெஷர் செஞ்சுட்டு அந்த காம்பஸை கொண்டு போய் இந்த கார்னர்ல வச்சு ஆக்சிஸோட பாயிண்ட்டை லொகேட் செஞ்சு ஆக்சிஸையும் வரைஞ்சிக்கங்க. ஆக்சிஸ் இந்த லைன்ஸுக்கெல்லாம் பேரலா இருக்கணும். நமக்கு ப்ராப்ளத்துல ஆக்சிஸோடைய ஆங்கிள் தான் கொடுத்திருக்காங்களே தவிர அதனுடைய ரெக்டாங்கிள் ஃபேஸோட ஆங்கிளை மென்ஷன் பண்ணல. சோ டைமென்ஷன்ல நீங்க ஆக்சிஸ் ஆங்கிளை மட்டும் தான் மார்க் பண்ணுவே தவிர ரெக்டாங்கிள் ஃபேஸோட ஆங்கிளை மார்க் செய்யக்கூடாது. அதனால இத எடுத்துருங்க. அடுத்தது ஸ்டேஜ் 2 உடைய டாப் வியூவை வரையணும். அதுக்கு ஸ்டேஜ் 2 ஃப்ரண்ட் வியூ உடைய எல்லா கார்னர் பாயிண்ட்ஸையும் கீழ் நோக்கி வெர்டிகலா ப்ரொஜெக்ட் செய்யுங்க. அது போல ஸ்டேஜ் 1 உடைய டாப் வியூவா இருக்கிற பென்டகனுடைய 5 கார்னர் பாயிண்ட்ஸையும் வலப்பக்கமா ஹரிசாண்டலா ப்ரொஜெக்ட் செய்யுங்க. இப்ப இந்த வெர்டிகல் ப்ரொஜெக்ஷன் லைன்ஸும் ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன் லைன்ஸும் இன்டர்செக்ட் ஆகி 10 பாயிண்ட்ஸை உருவாக்கும். அதாவது A1 டேஷ் லைனும் A டேஷ் லைனும் இன்டர்செக்ட் செஞ்சு A1 உருவாகும். B1 டேஷ் லைனும் B டேஷ் லைனும் இன்டர்செக்ட் ஆகி B1 கிடைக்கும். அது போல C1 டேஷ் லைனும் C லைனும் இன்டர்செக்ட் ஆகி C1 கிடைக்கும். இதே மாதிரி உங்களுக்கு D1 E1 கிடைக்கும். இந்த 5 பாயிண்ட்டும் பென்டகல் பிரிசத்துடைய டாப் பேஸை ரெப்ரசன்ட் செய்யுது. அது போல பாட்டம் பேஸுடைய பாயிண்ட்டை நீங்க 11 21 31 41 and 51 5 இடத்துல கிடைக்கும். இப்ப எல்லா பாயிண்ட்ஸுமே நமக்கு கிடைச்சிருச்சு. ஆனா இந்த டாப் வியூடைய ஷேப் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. பட் அதுல இருக்கிற விசிபிள் லைன்ஸை கண்டினியூஸ் திக் லைனாலும் இன்விசிபிள் லைன்ஸை டாட்டட் திக் லைனாலும் வரையணும். எந்த ஒரு வியூவுக்கும் அதனுடைய பவுண்டரி விசிபிளா தான் இருக்கும். அதனால இங்க அவுட்டர்ல இருக்கிற பாயிண்ட்ஸை எல்லாம் கண்டினியூஸ் திக் லைனால ஜாயின் செஞ்சு ஒரு பவுண்டரியை வரைங்க. இப்ப நமக்கு ஸ்டேஜ் 2 உடைய டாப் வியூ உடைய பவுண்டரி கிடைச்சிருச்சு. பட் திஸ் இஸ் நாட் தி ஃபைனல் டாப் வியூ. அதை தெரிஞ்சுக்கணும்னா அப்சர்வர் ஃப்ரண்ட் வியூவை இங்க நின்னு பார்த்தா டாப் வியூ கிளியரா கிடைக்கும். சோ அப்சர்வர் இங்க நின்னு பார்க்கும்போது அவருடைய ஐ ரேஸ் பிளேனுக்கு பர்பெண்டிகுலரா இந்த மாதிரி பாஸ் ஆகும். அப்ப இந்த ஐ ரேஸ் எங்கெல்லாம் ஃப்ரண்ட் வியூவை டச் பண்ணுதோ அதெல்லாம் விசிபிள், எங்கெல்லாம் டச் பண்ணலையோ அதெல்லாம் இன்விசிபிள். இப்ப இந்த லைனை டச் பண்ணிருக்கு. இந்த லைன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது பாத்தீங்கன்னா ABCDE, அதாவது டாப் பேஸை ரெப்ரசன்ட் செய்யுது. சோ அப்சர்வரால டாப் பேஸை பார்க்க முடியுது. அப்ப ABCDன்ற டாப் பேஸ் கம்ப்ளீட்டா விசிபிள். அப்ப டாப் பேஸ் விசிபிள்னா ABCDல இருக்கிற எல்லா எட்ஜஸ்மே விசிபிள். சோ இந்த டாப் வியூல இருக்கிற ABCDய கண்டினியூஸ் திக் லைனால கனெக்ட் பண்ணுங்க. ஏற்கனவே B1 C1 C1 D1 கண்டினியூஸ் திக் லைனால கனெக்ட் செய்யப்பட்டிருக்கு. சோ ரிமைனிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டினியூஸ் திக் லைனால கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டாப் பேஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த லைனும் அவரால் பார்க்க முடியுது, ஏன்னா ஐ ரேஸ் கம்ப்ளீட்டா இது மேல பாஸ் ஆயிருக்கு.
சோ இது என்ன லைன் பாத்தீங்கன்னா AE15 அப்படின்ற ஒரு ரெக்டாங்குலர் ஃபேஸ். சோ அப்ப இந்த ரெக்டாங்குலர் ஃபேஸும் கம்ப்ளீட்டா விசிபிள். அப்ப AE எங்க இருக்கு பாருங்க, AEன்றது ஏற்கனவே நம்ம வரைஞ்சிட்டோம். அடுத்து 51ன்றதும் ஏற்கனவே வரைஞ்சிட்டோம். ஆனா AE51 இது ஒரு ரெக்டாங்குலர் ஃபேஸ். அப்ப Aயையும் 1ஐயும் ஒரு கண்டினியூஸ் திக் லைனால கனெக்ட் பண்ணுங்க, Eயையும் 5ஐயும் இன்னொரு கண்டினியூஸ் திக் லைனால கனெக்ட் பண்ணுங்க. ரைட். சோ இப்ப கம்ப்ளீட் பண்ணிட்டோமான்னு பார்த்தா இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஏன்னா இன்னும் ஒரு பாயிண்ட் பாருங்க, 3ன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்ப இந்த 3ன்ற பாயிண்ட் விசிபிளா இன்விசிபிளா? 3ன்றது பென்டகனல் பிரிசத்துடைய ஒன் ஆஃப் தி பேஸ் கார்னர். அந்த கார்னர்ல தான் இந்த பிரிசமே இப்ப நின்னுட்டு இருக்கு. இந்த பாயிண்ட அப்சர்வரால பார்க்க முடியல. இந்த ஐரேஸ் இந்த பாயிண்ட டச் செய்யல. இப்ப 3ன்ற பாயிண்ட் ஒரு இன்விசிபிள் பாயிண்ட். சோ இன்விசிபிள் பாயிண்ட் கூட கனெக்ட் ஆகிற எல்லா லைன்ஸுமே இன்விசிபிள் தான். இப்ப இந்த 3ன்ற பாயிண்ட் கூட எந்தெந்த லைன்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகுதோ ஆர் எந்தெந்த எட்ஜஸ் எல்லாம் கனெக்ட் ஆகுதோ அதெல்லாம் இன்விசிபிள். இப்ப 3 கூட எதெல்லாம் கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. இந்த 3 கூட C கனெக்ட் ஆகுது. சோ 3ஐயும் Cயையும் ஒரு டாட்டட் லைனால கனெக்ட் பண்ணுங்க because it is invisible. next இந்த 3 கூட 24 கனெக்ட் ஆகுதா இல்ல 3 கூட 15 கனெக்ட் ஆகுதான்ட்டு இந்த வியூவை வச்சு நம்மளால கிளியரா சொல்ல முடியல. அதனால இந்த வியூ பாருங்க, 3 கூட 4 கனெக்ட் ஆயிருக்கு, 3 கூட 2 கனெக்ட் ஆயிருக்கு. ஆனா 3 கூட 1ம் 5ம் கனெக்ட் ஆகல. சோ 3ஐயும் 4ஐயும் கனெக்ட் பண்ணணும். எப்படி? ஒரு டாட்டட் லைனால. சோ இந்த 3ஐயும் 4ஐயும் ஒரு டாட்டட் லைனால கனெக்ட் பண்ணுங்க. அது மாதிரி இந்த 3ஐயும் 2ஐயும் இன்னொரு டாட்டட் லைனால கனெக்ட் செய்யுங்க. இதுதான் நமக்கு கிடைக்கிற ஃபைனல் டாப் வியூ. ஏன்னா 3ன்ற இன்விசிபிள் பாயிண்டோட கனெக்ட் ஆகிற அத்தனை எட்ஜஸுமே இன்விசிபிள் தான். சோ அப்ப இது மூணுமே இன்விசிபிள். ஸ்டேஜ் 2 உடைய ஃப்ரண்ட் வியூ அண்ட் டாப் வியூ தான் நமக்கு தேவையான பென்டகனல் பிரிசத்துடைய ப்ரொஜெக்ஷன்ஸ். சோ அவ்வளவுதான், ப்ராப்ளம் முடிஞ்சது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் டெஃபினட்டா அதுக்கு ஆன்சர் கொடுப்பேன். அடுத்து வர போற வீடியோல நாம அடுத்த ப்ராப்ளத்தை பார்க்கலாம். என்ன சப்போர்ட் செய்ய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. தேங்க்யூ.